ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ வந்து தேர்ஸ்டே அன்றைக்கி எடுத்த விளாக் தான். அன்றைக்கி காலையிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் எங்களுக்கு எப்படி போச்சுன்றது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் எப்போவும் காலையில் டீ காஃபி தாங்க குடிப்போம். ஈவினிங் தான் காஃபி குடிப்போம். நான் வந்து எப்போவும் ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் தான் டீ காஃபி குடிப்பேன். அதுக்கு மேலே குடிக்க மாட்டேன். மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும்தான். எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் மட்டும் டீ போட்டுட்டேன். கார்த்திக்குட்டி வந்து டீ காஃபி எதுவும் சாப்பிட மாட்டான். அவனுக்கு பாலில் நாட்டு சக்கரை போட்டு ஆற்றி கொடுத்துருவேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். இந்த புட்டு மேக்கர் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சீக்கிரம் வேலை முடிஞ்சிருது. முன்னாடி நாள் நைட் எப்போவுமே பாதாம் ஊற வச்சுருவேன். காலையில் கார்த்திக்குட்டிக்கு ஸ்நாக்ஸுக்கு பாதாம் எப்போவுமே இருக்கும். ஏதாச்சும் ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி வச்சுருவேன். அவனுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும்தாங்க கொடுத்து விடணும். லன்ச் டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுவான். இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்பிளும் பனானாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ் வச்சுட்டு அவனை குளிப்பாட்டிட்டு வர்றதுக்குள்ளே புட்டும் இங்கே ரெடி ஆயிடுச்சு. எங்களுக்கு சாப்பிட டைம் ஆகுன்றதுனால ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். கார்த்திக் மட்டும் ஒன்று எடுத்து வச்சுட்டு அவனுக்கு ஊட்டி விட்டுட்டேன். இன்றைக்கி ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தனால அவங்களே கார்த்தியை ரெடி பண்ணிட்டாங்க. சூப்பர், எங்கே காட்டு, இங்கிட்டு வா. சூப்பர். இப்போல்லாம் கார்த்திக்குட்டி ஸ்கூலுக்கு கிளம்பணும்னா ஜாலியாக கிளம்புவான். காலையில் வந்து பால் பாக்கெட் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி பன்னீரும் போட சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணணும். அதனால் பன்னீர் போட சொல்லிட்டோம். கார்த்திக்குட்டியும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் சின்ன சின்ன க்ளீனிங் வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். காலையில் அவசரத்தில் அங்கங்கே போட்டு வச்சுருவோம். அதெல்லாம் இப்போ எடுத்து வச்சுட்டு வாஷிங் மிஷினில் வந்து பெட்ஷீட் வந்து போட்டு விடணும். நான் போட்டு விடுறதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்த உடனே எனக்கு முன்னாடி அவங்க போட்டு விட்டுட்டாங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு மணி 9:30 ஆயிடுச்சு. நாங்கள் வந்து எப்போவுமே புட்டு கூட நாட்டு சக்கரை வச்சு தான் சாப்பிட்ருக்கோம். கடலைக்கறி இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டதில்ல. உங்களுக்கு நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட பிடிக்குமா, இல்லை கடலைக்கறி வச்சு சாப்பிட பிடிக்குமான்ட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கிருத்திக் கூட தாங்க விளாண்டுட்டு இருந்தோம். இவன் சமத்தாக இருந்தான். இப்போ வந்து ரொம்ப சேட்டை பண்ணுறான். கார்த்தி தான் சேட்டை பண்ணுறான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவன் அவனுக்கும் மேலே வர்றான். இப்போ கிருத்திக் குட்டி வந்து அவனை உட்காந்துக்கிறான். ஏதாச்சும் எடுக்க போகும்போது மட்டும் கீழே விழுந்துடுறான். ஜம்ப் பண்ணு, ஜம்ப், ஏய் ஜம்ப் பண்ணு, ஜம்ப் 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 பண்ணு, jump 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 முட்டு 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 கிருத்திக் முட்டு முட்டு பண்ணுறான். மறந்துட்டான் போல. அவனோட கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் அவனை தூங்க வைக்கணும். அதுக்கு தான் இப்போ சுடுதண்ணி வச்சிட்ருக்கேன். அவனுக்கு சுடுதண்ணி வச்சு குளிப்பாட்டிட்டு அவனுக்கு செர்லாக் வந்து ஊட்டி விட்டுட்டேன். அவனும் இப்போ தூங்கிட்டான். நம்ம கிச்சனுக்கு இண்டஸ் வேல்யூலேருந்து கடாயி, ஃப்ரை பேன், சாஸ்பேன் இது 3 காம்போவில் வாங்கியிருந்தேன். பேக்கிங் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பபிள் ரேக் பண்ணி வந்திருந்தது. இந்த செட்டு ரொம்ப நாளாக வாங்கன்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ 3மே காம்போ ஆஃபரில் போடவும் டக்குன்னு வாங்கிட்டேன். பேக்கிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கடாய்க்கும் நடுவில் அட்டை வச்சு சேஃபாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு கடாய்க்கு தேவையான லெட்டு, இதுவும் நல்லா வெயிட்டாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து சாஸ்பேன், இது வந்து செம்ம வெயிட்டாக இருக்குதுங்க. நம்ம நார்மலாக வீட்டில் வச்சுருக்க சாஸ்பேன், கடாய் அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்குது. இந்த சாஸ்பேன், ஃப்ரை பேன், கடாய் எல்லாமே நம்ம இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கடாய், இதுவும் செம்ம வெயிட்டாக இருக்குது. இந்த கடாயில் ஒரு 4-5 பேருக்கு கிரேவி வைக்கணும்னா தாராளமாக வைக்கலாம். நல்லா குழியாக அகலமாக இருக்குது. இந்த கடாயில் உள்ளே வந்து சைனிங்காக இருக்குது. வெளியில் வந்து சில்வர் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. கடாய்க்கு வந்து ஒரு லிட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரை பேன், இது வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு அப்புறம் வதக்குறதுக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் செம்ம வெயிட்டாக இருக்குது.
பாட்டம் வந்து நமக்கு ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து அடி பிடிக்காது. நமக்கு குக்கிங்கும் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். நார்மலாக நம்ம சில்வர் கடாயில் குக் பண்ணால் அடி பிடிக்கும். அதே இந்த ட்ரைப்ளை கடாயில் குக் பண்ணும்போது அடி பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. மெயினாக அதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த கடாயில் வந்து நான் குக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் இதில் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். கார்த்திக்குட்டி வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. அவன் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிருக்கானான்னு பார்த்து எடுத்து வச்சுட்டு கிரேவி வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேங்க. அதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 5-6 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா வதக்கிக்கிடலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிடலாம். நான் இங்கே வதக்கிட்டு இருக்கும்போதே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து புது கடையா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 10 முந்திரி வந்து சேர்த்துக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு முந்திரி வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயிலே 3 பட்டர் க்யூப்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் சீரகம், கரம் மசாலா ஐட்டம்ஸ், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. கலர் வந்து நல்லா கொடுக்கும் கிரேவிக்கு. அது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அந்த கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். எப்போவுமே லஞ்சுக்கு சாதம் சாப்பிட்டே போர் அடிச்சிருச்சு. இன்றைக்கி சேஞ்சாக இருக்கட்டும்ன்றதுக்காக சப்பாத்தி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சப்பாத்தின்றதுனால கிரேவி வந்து திக்காக தான் வச்சுருக்கேன். தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கல. இட்லி தோசைனா இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சப்பாத்தி கூட பன்னீர் பட்டர் மசாலா வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் மெயினாக பட்டரும் முந்திரியும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும். கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பச்சை மிளகாய் வந்து கீறி சேர்த்துருக்கேன். ஒரு பட்டர் க்யூப் வந்து சேர்த்துருக்கேன். இதோட நீங்கள் கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்துக்கோங்க. ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு கிடைக்கும், வாசமாகவும் இருக்கும். அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கிரேவியை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக சில்வர் கடாயில் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கிரேவி வந்து குக் பண்ணும்போது அடி பிடிக்கும். ஆனால் இந்த கடாயில் வந்து கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை, நல்லா இருந்தது.
ஒரு பக்கம் சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லன்ச் வந்து சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சூப்பராக சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு கார்த்திக்குட்டிக்கு ஊட்டி விட்டுட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு மணி 2 ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.